ஹாப்பி டே. இன்னைக்கு பிப்ரவரி 27 நம்ம மார்க்கெட் எப்படி போயிட்டு இருக்குன்னு பாக்குறதுக்கு முன்னாடி யூஎஸ் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். நாஸ்டாக் 1.18% டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. S&P 500 0.54% டவுன். டவ் ஜோன்ஸ் 0.03% கிரீன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு ஏசியன் மார்க்கெட்ஸ் எல்லாம் மிக்ஸ்டா தான் இருக்கு. நம்ம மார்க்கெட் டவுன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. யூஎஸ் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆன இந்தியன் ஏடிஆர், இன்ஃபோசிஸ் ஏடிஆர் 3.23% கிரீன், விப்ரோ ஏடிஆர் 2.27% கிரீன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. HDFC பேங்க் ஏடிஆர் 0.47% ரெட்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ICICI பேங்க் ஏடிஆர் 0.65% ரெட், and then டாக்டர் ரெட்டிஸ் லேப் ஏடிஆர் 0.14% ரெட்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம மார்க்கெட் எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். நிஃப்டி 50 0.66% டவுன், Nifty Next 50 0.69% down, Nifty Bank 0.63% down, Nifty Fin Services 0.81% down. So Nifty 100 0.68% down. So mid cap, Nifty small cap எல்லாம் downல trade ஆயிட்டு இருக்கு. Nifty Auto 1.23% downல trade ஆயிட்டு இருக்கு. Nifty FMCG 1.31% downல trade ஆயிட்டு இருக்கு. Nifty IT தான் greenல trade ஆயிட்டு இருக்கு. 0.74% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது எல்லாம் ரெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்ப கெய்னர்ஸ் அண்ட் லாசஸ் யாருன்னு பார்த்தரலாம். நிஃப்டி 50ல டாப் கெய்னர்ஸ் பாத்தீங்கன்னா 2 3 4 5 only 9 ஸ்டாக்ஸ் தான் கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நிஃப்டி 50ல 9 ஸ்டாக்ஸ் தான். எட்டர்னல் தான் டாப் கெய்னர் 1.66% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. HCL Tech 1.23% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. Infosys 1.18% green, Tech Mahindra 0.75% greenல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. Apollo Hospital 0.72% greenல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நிஃப்டி 50ல யாரு டாப் லாஸ்ன்னு பார்த்தா நிறைய பேர் இருக்காங்க. அல்ட்ராடெக் சிமெண்ட் தான் இதுல டாப் லாஸ். 2.17% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அடுத்ததா மாருதி 2.08% டவுன். அப்புறம் டாடா கன்சியூமர் 1.93% டவுன், டாக்டர் ரெட்டி 1.91% டவுன், நெஸ்லே 1.84% டவுன், இண்டிகோ 1.73% டவுன், கிராசிம், ஸ்ரீராம் ஃபினான்ஸ், பாரதி ஏர்டெல், மேக்ஸ் ஹெல்த், ஹிந்துஸ்தான் யூனிலிவர், HM மோட்டார்ஸ், ஸோ எல்லாமே இன்னைக்கு ரெட்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதுவும் மோர் தென் 1% எல்லாமே டவுன் ஆகி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்ப பேங்க் நிஃப்டி பாத்திரலாம் யார டாப் கெய்னர்ஸ்னு. ஸோ டாப் லாசஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம் பேங்க் நிஃப்டியில். எஸ் பேங்க் 1.38% டவுன், இதுதான் மேக்ஸிமமா டவுன் ஆயிருக்கு. அடுத்தது ஏயு பேங்க் 0.99% டவுன். அதுக்கப்புறம் HDFC பேங்க் 0.88% டவுன். இவங்க தான் டாப் லாசஸ் இன் பேங்க் நிஃப்டி. டாப் கெய்னர்ஸ் யாருன்னு பார்த்தா ஒருத்தவங்க தான் இருக்காங்க. யூனியன் பேங்க் 0.58% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ BSE சென்செக்ஸ் பார்க்கலாம். 0.59% down, 81,760.50ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு யூஎஸ் டாலருக்கு நிகரான இந்தியன் ரூபி வேல்யூ 90.96ன்னு போயிட்டு இருக்கு. அடுத்தது கோல்ட் அண்ட் சில்வர் ரேட்ஸ் பார்த்தரலாம். கோல்ட் ரேட் 27th February 10:20க்கு 1,60,617 போயிட்டு இருக்கு பெர் 10 கிராமுக்கு. சில்வர் ரேட் பாத்தீங்கன்னா 2,67,318 போயிட்டு இருக்கு 1 கிலோகிராமுக்கு. ஸோ 24 கேரட் கோல்ட் 1 கிராமுக்கு 16,067, 22 கேரட் கோல்ட் பெர் கிராம் 14,728, 20 கேரட் கோல்ட் 13,389, and then 18, 12,050 பெர் கிராம். சில்வர் ரேட் பார்த்தரலாம். சில்வர் 999 ஃபைன் ரேட் பார்த்தீங்கன்னா பெர் கிராமுக்கு 267 போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ மார்க்கெட்ல நடந்த சில இம்பார்ட்டன்ட் நியூஸ் எல்லாம் பார்த்துடலாம். விஷால் மெகா மார்ட் ப்ரமோட்டர் ஸ்டேக் சேல் பண்றாரு. 6.5% ஆஃப் இட்ஸ் பிசினஸஸ் சேல் பண்றாரு. அதுவும் பிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்க்கு 3,507 crore செல் பண்றாரு. சப்போஸ் இது நடந்து முடிஞ்சிச்சுன்னா ப்ரமோட்டர் ஹோல்டிங் 54%ல இருந்து அரௌண்ட் 47.6%க்கு வந்துரும்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ விஷால் மெகா மார்ட் இதுக்கு எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். 6.62% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. விஷால் மெகா மார்ட் 6.74% டவுன், புக் வேல்யூ 14.8, கரண்ட் பிரைஸ் 119ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 52 வீக் ஹை
158, 52 week low 96, dividend தரதில்ல. Return on equity 10.1%, stock ஓட PE 70.7. ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அவங்க ஒரு பிக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. அவங்களோட ஓன் பிரான்ச்சான ஜியோ கிரெடிட்ல பண்றாங்க. 2000 crore இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. ஸோ இதோட மெயின் கோல் என்னன்னு பாத்தீங்கன்னா மோர் லோன்ஸ் கொடுக்கறது, அதுவும் டிஜிட்டல் லெண்டிங் மூலமா கஸ்டமர்ஸ் அண்ட் பிசினஸ்க்காக கொடுக்கறது தான் மெயின் எய்ம் சொல்லியிருக்காங்க. ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 0.12% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. புக் வேல்யூ 212, current price 256, 52 week high 339, 52 week low 199, dividend 0.20%, stock oda PE 103, return on equity 1.23%. GMDC and NTPC green energy partnership போடுறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ண போறாங்கன்னா சாலிட் கோல் அண்ட் லிக்னைட்டை கேஸா மாத்துறதுக்காக தான் இவங்க இந்த பார்ட்னர்ஷிப் போடுறாங்க. ஸோ கோலை பேர்ன் பண்ணால் அது ரொம்ப டர்ட்டியாக ஆகுதுன்னு சொல்லிட்டு கிளீனராக கிடைக்கிறதுக்கு கேஸாக மாற்ற போகிறதா சொல்லியிருக்காங்க. டு ப்ரொடியூஸ் எனர்ஜி அண்ட் கெமிக்கல்ஸ். ஜிஎம்டிசி கிளீன் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க. 0.33% க்ரீன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. புக் வேல்யூ 211, கரண்ட் ப்ரைஸ் 578, 52 வீக் ஹை 651, 52 week low 226, dividend 1.71%. Stock order PE 28.8. And then NTPC 0.41% green ல trade ஆயிட்டு இருக்கு. Book value 198, stock order PE 15.4, current price 383, 52 week high 389, so near to 52 week high ல trade ஆயிட்டு இருக்கு. 52 week low 307, dividend yield 2.18%, return on equity 12.1%. நெட்வெப் டெக்னாலஜிஸ் அவங்க ஒரு ஏஐ டேட்டா சென்டருக்காக யாரோட ஜாயின் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வெர்டிம்ன்ற கம்பெனியோட ஜாயின் பண்றாங்க. ஏஐ டேட்டா சென்டர்ஸ்க்கு ஜிபியூ கம்ப்யூட்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ், அதாவது பிரெயின்ஸ் அண்ட் கூலிங் சிஸ்டம் ஃபார் ஏஐ டேட்டா சென்டர்ஸ்க்கு மேக் பண்றதுக்காக நெட்வெப் டெக்னாலஜிஸ் இதுக்கு எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். 0.51% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. புக் வேல்யூ 102, current price 3,717, 52 week high 4,480, 52 week low 1,252, dividend 0.07%, return on equity 23.9%, stock order PE 119. அடுத்ததா பிரிகேட் என்டர்பிரைசஸ் சீனியர் ஹவுசிங் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. யாரோட பார்ட்னர்ஷிப்போடனா பிரைமஸ் சீனியர் லிவிங்கோட பார்ட்னர்ஷிப் பண்ணி எல்டர்லி பீப்புள்ஸ்க்கால இது பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் வாஸ் 750 crore, 600 homes பில்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. மெயினா எங்க ஃபோக்கஸ் பண்றாங்கன்னா பெங்களூருவை ஃபோக்கஸ் பண்றாங்க. பிரிகேட் என்டர்பிரைசஸ் 1.15% டவுன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. புக் வேல்யூ 265, இப்போ 708ல இருக்கு. 52 week high 1,332, 52 week low 705, so near to 52 week low ல ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. ஸ்டாக் ஓட PE 22.8, dividend 0.35%, return on equity 14.9. அடுத்ததா இந்தியன் ஆயில் ஐஓசி அண்ட் ஐஆர்எஃப்சி ரெண்டு பேரோட போர்ட் மீட்டிங்கும் நடக்க போகுது. இந்தியன் ஆயிலோடது March 6, ஐஆர்எஃப்சியோடது March 9. எதுக்காகனா செகண்ட் இன்டரிம் டிவிடெண்ட் பே பண்றதுக்காக நடக்க போறதா சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு அது முடிவெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் இன்டரிம் டிவிடெண்ட். இன்ஜினியர்ஸ் இந்தியா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. 1.55 per share அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் March 6ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்டர்டே தான் இவங்களோட போர்ட் மீட்டிங் நடந்தது. இன்ஜினியர்ஸ் இந்தியாவோட போர்ட் மீட்டிங் அப்பதான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு இன்ஜினியர்ஸ் இந்தியா 1% டவுன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. புக் வேல்யூ 48.1, கரண்ட் பிரைஸ் 222, and then stock order PE 16.1, 52 week high 255, 52 week low 142, dividend 1.77%, return on equity 23.2%. so IRFC offer for sale yesterday தான் முடிவடைஞ்சது.
அதுக்குள்ள போர்ட் மீட்டிங் மார்ச் 9 நடக்க போறதா சொல்லியிருக்காங்க. செகண்ட் இன்டரிம் டிவிடெண்ட்க்கு ஐஆர்எஃப்சி இப்போ எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம ரீசெண்டாக தான் பார்த்தோம் 52 வீக் லோ எட்டியிருந்தாங்கன்னு சொல்லி. இன்னைக்கு 0.53% டவுன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கரண்ட் பிரைஸ் 103, 52 வீக் ஹை 149, 52 வீக் லோ 102. ஸ்டாக்கோட PE 19.1, புக் வேல்யூ 43.3. Dividend 1.54%, return on equity 12.8%. Greece Cotton கம்பெனி எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. அவங்களோட எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பிராண்டான ஆம்பியரை ஃபர்ஸ்ட் டைமா இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா நேபாள்ல. எது இன்ட்ரோடியூஸ் பண்றாங்கன்னா ஆம்பியர் நெக்ஸஸ் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. யாரோட பார்ட்னர்ஷிப் மூலமானா அங்க உள்ள லோக்கல் டிஸ்ட்ரிபியூட்டரான STC ஆட்டோ சொல்யூஷன் மூலமா இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. கிரீஸ் காட்டன் ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். 1.3% டவுன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. காலையில மார்னிங் பார்க்கும்போது கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. இப்போ புக் வேல்யூ 59.1, கரண்ட் பிரைஸ் 156, 52 வீக் ஹை 245, 52 வீக் லோ 150. Dividend 1.27%, ஸ்டாக்கோட PE 33.4, return on equity 4.11%. So near to 52 week low கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு கிரீவ்ஸ் காட்டன். அடுத்ததா ஜாகிள் டீல் சைன் பண்ணியிருக்காங்க CSK கிரிக்கெட் டீமோட. அவங்களுக்கு கார்ப்பரேட் எக்ஸ்பென்ஸ் கார்டு ப்ரொவைட் பண்ண போறாங்க அவங்களோட எம்ப்ளாயீஸ் அண்ட் அசோசியேட்ஸ்க்கு. ஸோ இது மூலமா எம்ப்ளாயீஸ் அவங்களோட ஓன் மணி ஸ்பெண்ட் பண்ணி வெயிட் பண்ண வேணாம் ரீஃபண்டுக்காகன்னு சொல்லிட்டு இதை இஷ்யூ பண்றதா சொல்லியிருக்காங்க. ரியல் டைமா ட்ராக் பண்ணலாம் இது மூலமா அண்ட் தென் பேப்பர் ஒர்க்கை ரெடியூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஜாகிள் ப்ரீபெய்ட் ஓஷன் சர்வீசஸ் 0.92% down, book value 97.4, current price 231, 52 week high 470, 52 week low 215. dividend தரதில்ல. ஸ்டாக் ஓட PE 24.4, return on equity 9.60%. so near to 52 week low கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஜாகிள் ப்ரீபெய்ட் ஓஷன் சர்வீசஸ். அடுத்ததா MSTC அவங்க அபிஷியல் டிஜிட்டல் ஆக்ஷன் பார்ட்னரா இருக்காங்க கோல் இந்தியாவோட. என்ன ஜாப்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கோல் சேல்ஸை மேனேஜ் பண்ணணும். யாருக்கெல்லாம் பண்றாங்களோ லைக் ஸ்டீலா இருக்கட்டும், சிமெண்டா இருக்கட்டும், இல்ல நான் பவர் செக்டார்ஸா இருக்கட்டும், எல்லாத்தையும் மேனேஜ்மெண்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க கோல் சேல்ஸை MSTC ஃபார் த நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு இவங்களுக்கு கோல் இந்தியா கிட்ட இருந்து கிடைச்சிருக்கு. MSTC இதுக்கு எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். 2.31% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு பார்த்த ஸ்டாக்ஸ்ல இது மட்டும் தான் மேக்சிமமா கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. புக் வேல்யூ 118, கரண்ட் பிரைஸ் 463, 52 வீக் ஹை 582, 52 வீக் லோ 411. டிவிடெண்ட் 8.76% தராங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 28.4, ஸ்டாக்கோட PE 14.4. ஸோ இதுதான் இன்னைக்கான மார்க்கெட் அப்டேட்ஸ். தொடர்ந்து இது மாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.